ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 பங்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 பங்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காஞ்ச எண்ணெயை கொஞ்சம் எடுத்து இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி செய்யும்போது நம்மளோட ரிப்பன் பக்கோடா நல்லா கரகரப்பாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மாவை தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு நம்ம பட்சணம் பண்ணுற சொப்பில் மாவை எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம இதில் புழிஞ்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சூப்பராக நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு.